சேலத்தில் தனியார் சித்தா கல்லூரி மாணவி மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கதவு வெளிப்புறம் மூடப்பட்டிருந்த நிலையில் கொலையா அல்லது தற்கொலையா எனவும் காவல்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் சக மாணவிகளிடம் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சேலத்தில் தனியார் சித்தா கல்லூரி மாணவி மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உடன் தங்கியிருந்த மாணவி வந்து பார்த்தபோது மாணவி வர்ஷினி சடலமாக கிடந்த நிலையில் காவல்துறையினருக்கு உடனே தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கதவு வெளிப்புறம் மூடப்பட்டிருந்த நிலையில் கொலையா அல்லது தற்கொலையா என்ற கோணத்தில் காவல்துறையினர் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் சக மாணவிகளிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிட கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்திகா. சேலம் பெரும்பாம்பட்டி பகுதியில் தனியார் சித்த மருத்துவக் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த வர்ஷினி என்ற மாணவி ஹோமியோபதி இறுதி ஆண்டு பயின்று வந்தனர். இந்த நிலையில் கல்லூரி அருகே சக மாணவிகளுடன் தனியார் அறையை வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்தார். இந்த நிலையில் இன்று காலை வர்ஷினியுடன் படிக்கும் மாணவி புத்தாண்டு விடுமுறைக்கு ஊருக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பி வந்த பார்த்தபோது கதவு பூட்டாமல் வெளிப்புறமாக பூட்டியிருந்தது. கதவை திறந்து பார்த்தபோது உள்ளே படுத்திருந்த நிலையில் வர்ஷினி இறந்து கிடந்துள்ளார். இது குறித்து இரும்பாலை காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். அதன் பேரில் காவல்துறையினர் விரைந்து வந்து மாணவி வர்ஷினி உடலை மீட்டு பிரியாத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருமணமான சித்த மருத்துவர் ஒருவரை காதலித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் வர்ஷினி விஷம் அருந்தி இருந்திருக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அல்லது மாணவி வர்ஷினி கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்திலும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்த நிலையில் சக மாணவிகளிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரகாஷ் ராஜ்.